ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பேராசிட்டமால் ட்ரக் பற்றி பார்க்க போகிறோம். பேராசிட்டமால் பார்த்திங்கன்னா நம்ம இந்த வேர்ல்ட்லேயே அதிகமாக யூஸ் பண்ணுற ஓடிசி மெடிசன் பார்த்திங்கன்னா பேராசிட்டமால் தான் ஃப்ரெண்ட்ஸ். தி எவ்ரிடே பெயின் ரிலீவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த கேட்டகரிகளில் கீழே வருதுன்னு பார்த்தீங்கன்னா அனர்ஜிக்ஸ் அண்ட் ஆன்டிபயோட்டிக்ஸ் கீழே வருதுங்க. இதோட ஆக்ஷன் பார்த்திங்கன்னா மைல்டு டு மாட்ரேட் பெயின் ரெடியூஸ் பண்ணுறது, ஃபீவரும் ரெடியூஸ் பண்ணுறது. இதோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் பார்த்திங்கன்னா இன்னும் கிளியராக தெரியலங்க. ஆனால் இது பார்த்திங்கன்னா வீக் இன்ஹிபிட்டர் ஆஃப் ப்ரோஸ்டாகிளாண்டின்ஸ் சொல்கிறாங்க. ப்ரோஸ்டாகிளாண்டின்ஸ் பார்த்திங்கன்னா இதுதான் கெமிக்கல் மெசேஞ்சர்ஸ். இது என்ன பண்ணுறது பார்த்திங்கன்னா இதுதான் நமக்கு பெயின், இன்ஃப்ளமேஷனு ஏதாச்சும் வந்துச்சு அப்படின்னா இதுதான் நமக்கு ஷோ பண்ணும். ஸோ இது எப்படி மெக்கானிசம் பண்ணுதுன்னு பார்த்திங்கன்னா இந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், இந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் தான் பார்த்திங்கன்னா இந்த ப்ரோஸ்டாகிளாண்டின் ரிலீஸ் பண்ணும். இது பொதுவே பாடியோட டெம்பரேச்சரை அதிகப்படுத்தும். அதனால தான் நமக்கு ஃபீவர் அதெல்லாம் வருது. இது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா சைக்ளோ ஆக்சிஜனேஷன் இந்த என்சைம், அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா காக்ஸ் இன்ஹிபிட்டர்னு சொல்லுவாங்க. இந்த என்சைம் டேரெக்டாக இந்த பேராசிட்டமாலில் இன்ஹிபிட் பண்ணுறதால நமக்கு அந்த பெயினும் ஃபீவரும் ரெடியூஸ் ஆகுது. பொதுவாக நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ் லைக் இப்யூப்ரோஃபன் ட்ரக்ஸ் பார்த்திங்கன்னா இது இன்ஹிபிட் பண்ணுது. ஆனால் இது மினிமல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி மற்றும் கேஸ்ட்ரோஎன்ட்ரேஷன் எஃபெக்ட் தான் சைடு எஃபெக்டாக ப்ரொடியூஸ் பண்ணுது. அதாவது பார்த்திங்கன்னா இந்த சைக்ளோ ஆக்சிஜனேஷன் என்சைம் தான் ப்ரோஸ்டாகிளாண்டின் ரிலீஸ் பண்ணுற ஒரு என்சைம். அந்த என்சைம் என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா பெயின் அண்ட் ஃபீவர் காஸ் பண்ணும். அந்த என்சைம் நம்ம இன்ஹிபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு பெயின், ஃபீவர் நமக்கு வராது. ஸோ இந்த மெக்கானிசம் பேஸ் பண்ணி தான் நம்ம பேராசிட்டமால் யூஸ் ஆகுது.